செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் அகர முதலென என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். இதை பொது பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். சிறிது கடினமான பாடலும் கூட. சந்தம் தன 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 தந்த தன 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 தந்த தந்தன தன 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 தந்த தந்த தன தந்த தான தன 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 தந்தந்த தன 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 தந்தந்த தன 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 தந்தந்த தத்த தன 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 தத்த தத்த தன தான அகர முதலென உரை செய் 54 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருளுமாய அகர முதலென உரை செய் 54 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடுநடு முடிவில் துங்க கந்தனை சிறிய அணுவை அணுவினில் மலமும் நெஞ்சுரு குணத்ரயமற்றதொரு காலம் அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடுநடுவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவின் மலமுனெஞ்சும் குணத்ரயமும் மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறைவொழி வர நிறைந்தெங்கும் நிற்பதனை நிகர் பகர அறியதை விசும்பின் புறத்ரயம் எரித்த பெருமானும் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றென்றிருப்பதனை
நிற்பதனை நிகழும் முடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறைவொழி வர நிறைந்தெங்கும் நிற்பதனை நிகர்பகர அறியதை விசும்பின் புறத்ரயமெரித்த பெருமானும் நிருப குருபர குமர என்றென்று பத்தி கொடு பரவ அருளிய மவுன மந்திரந்தனை பழைய நினது வழியடிமையும் விளங்கும் படிக்கினிதுணர்த்திய அருள்வாயே நிருப குருபர குமர என்றென்று பக்தியோடு பரவ அருளிய மவுன மந்திரந்தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினிதுணர்த்தியருள்வாயே நினது வழி அடிமையும் விளங்கும் படி இனிது உணர்த்தி அருள்வாயே முருக தகுத குகு தகு குகு தகுத குகு தகுகு தந்தந்த தகுகு டிகுடி டிகுடிகும் குடிண்டிண்டி குக்குடிகு தகுதகன என செகுத தந்திரந்திரி குத தந்த தகுதீதோ தகுதகுகு தகுகுகு தந்தந்த குத்தகுகு டிகுடிகுகு டிகுடிகுகு டிண்டிண்டி குக்குடிகு தகுகு கென செகுத தந்தந்தரிக்குத தத்தகு தகுதீதோ தன தனன தந்தந்த தன டுடு 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 டுண்டுண்டு டுட்டுடுடு தரர தரரர ரிரி என்றென்றிடக்கையும் உடுக்கையும் யாவும் தன தனன தந்தந்த தன என்றென்றிடக்கையும் உடுக்கையும் இவையாவும் மொகுமொகென அதிரமுதிரண்டம் பிளக்க நிமிர்
அலகை கரணமும் அலகை கரணம் இட உலகெங்கும் பிரமிக்க நட முடுகு பைரவர் பவுரி கொண்டிண்டு புறப்படு களத்தில் ஒரு கோடி மொகுமொகன அதிர முகிரண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணம் இட உலகெங்கும் பிரமிக்க நடமு முடுகு பைரவர் பவுரி கொண்டின்பு புறப்படு களத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடி கருடன் அங்கம் பொறப்புறுதி நதி பெருக வெகு முக மெகுகுவ வந்தங்கள் நிமித்தமிட முரசதிர நிசிசரரை வென்றிந்திரர் கரசர் அளித்த பெருமாளே முரசதிர நிசிசரரை வென்றி இந்திரர் கரசளித்த பெருமாளே முதுகழுகு கொடி கருடன் அங்கம் பொறக்குருதி நதி பெருக வெகு முக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிசிசரரை வென்றிந்திரர்க்கு அரசளித்த பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இதிலே 36 தத்துவம் 96 தத்துவங்களையும் இதிலே கூறுகிறார். மற்றும் சிறப்பான பாடலும் கூட. இதிலே அகர முதலென உரை செய். அகரம் முதல் எழுத்தாக கூறப்படுகின்ற உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்குமே ஆதான் முதல் எழுத்தாக விளங்குகிறது. அது தமிழிலே தொன்று தொட்டு எந்த காலத்திலே இந்த ஆனாதான் என்று தெரியவில்லை. அவ்வளவு அனாதி காலமாக தமிழிலே இருந்திருக்கிறது. பிற்பாடு வந்த மொழிகள் எல்லாவற்றிற்குமே ஆனாதான் முதல் எழுத்தாக விளங்குகிறது. 51 அக்ஷரமும் வடமொழியிலே உள்ள 51 எழுத்துக்களும் மொத்தம். அகில கலைகளும் உலகத்தில் உள்ள எல்லா கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் பலதரப்பட்ட 96 தத்துவங்களும். இந்த 96 தத்துவங்களை பல இடங்களிலே நான் விளக்கி உள்ளேன். இருந்தாலும் அகநிலை தத்துவங்கள் 36. அவை ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. ஆக 36. 24 கூட்டல் 7 31 5 36. ஐம்பூதங்கள் அவற்றின் தன்மைகளோடு 5 25 அறநிலை தத்துவங்கள். ஐம்பூதங்கள் மண், தீ, நீர், காற்று, வெளி. முதலிலே மண் தோன்றியது. பிறகு தீ, நீர், காற்று, வெளி. இது எப்படி கூடும் என்றால், மண்ணுடன் தீ, மண்ணுடன் நீர், மண்ணுடன் காற்று, மண்ணுடன் வெளி. தீ, தீயுடன் நீர், தீயுடன் காற்று, தீயுடன் வெளி, தீயுடன் மண். நீர், நீருடன் மண், நீருடன் தீ, நீருடன் காற்று, நீருடன் வெளி.
காற்று, காற்றுடன் மண், காற்றுடன் தீ, காற்றுடன் நீர், காற்றுடன் காற்று, காற்றுடன் வெளி. இப்படி 25 விதமாக 5 ஐந்துகளாக வெளிக்கு வெளியுடன் மண், வெளியுடன் தீ, வெளியுடன் நீர், வெளியுடன் காற்று, வெளியுடன் வெளி. இப்படி 25 தத்துவங்கள். அவை புறநிலை தத்துவங்கள். ஏனைய தத்துவங்கள் 35. இதுவும் புறநிலையை குறிக்கும் தத்துவங்கள். அதிலே வாயுக்கள் 10, நாடிகள் 10, கண்மங்கள் 5, அகங்காரம் 3, குணம் 3, வாக்குகள் 4. ஆக 96 தத்துவங்கள் நம் வாழ்க்கையிலே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன என்பதை குறிக்கிறார் அருணகிரிநாதர். அழகான பாடல். இதிலே பொருள் பொதிவு அதிகம் உள்ளது. அபரிமித சுருதியும் அளவிட முடியாத வேதங்களும். இந்த வேதங்களுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. உண்மையிலேயே எத்தனை வேதங்கள் இருக்கின்றன என்பதை இப்பொழுது 4 வேதங்கள் ருக், யஜுர், சாம, அதர்வணம் என்று கூறுகிறோம். ஆனால் அந்த வேதங்களின் அளவு இருக்கிறது அல்லவா, சாங்கியம் என்று சொல்லுவார்கள். அது ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அப்படி அதை பார்த்தால் அது அளவிட முடியாத அளவிற்கு வேத மந்திரங்கள் இருக்கின்றன. அடங்கும் தனிப்பொருளை தனக்குள் அடக்கிக் கொண்டுள்ள ஒப்பற்ற பரம்பொருளை, அந்த வேத மந்திரங்களை எல்லாம் தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டுள்ள ஒப்பற்ற பரம்பொருளை எப்பொருளுமாய தன்னை தவிர மற்ற எல்லா பொருள்களும் தானே ஆகி விளங்கும். அந்த ஒவ்வொரு பொருளும் தானாகவும், அந்த ஒவ்வொரு பொருளிலும் அவர் இருப்பதாகவும் இருக்கும். அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை, ஞான நிலையை அறிந்தவர் அறிந்து அனுபவிக்கும் பரமானந்த பொருளை. அந்த ஞான நிலையை அடைவதற்கு நாம் அறிவை கொண்டு அடைய வேண்டும். ஞான நிலையை அடைந்தாவிட்டு நாம் அறிவை நீக்கிவிட வேண்டும். எப்படி ஏணியில் ஏறி மாடிக்கு சென்று விட்டால் பிறகு அந்த ஏணியின் உபயோகம் அதற்கு ஏறி போனால் விட்டு அதற்கு அதை பற்றிய நினைப்பு வேண்டாம். கடலை கடப்பதற்கு படகு உபயோகப்படுகிறது. படகில் சென்று அக்கறை போய்விட்டால், நதியை கடப்பதற்கு படகில் சென்று அந்த பக்கம் போய்விட்டால் படகை பற்றிய ஞாபகம் வருவதில்லை. அப்படி அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை, ஞான நிலையை அறிபவர் அறிந்து அனுபவிக்கும் பரமானந்த பொருளை, துரிய முடிவை யோகியர் தன்மயமான நிலையில் தரிசிக்கும் முடிவை. துரிய என்றால் அது அந்த யோகியர்களுக்கு தெரியக்கூடிய ஒன்று. தன் சித்தத்தை அடக்கி மௌனமாக இருந்து 12 வருடங்கள் தவம் இருந்து பிறகு அதன் பொருளை அறிய முடிகிறது என்கிறார்கள். அடி நடு முடிவும் துங்கந்தனை, தொடக்கம் இடைநிலை இறுதி இவை ஏதும் இல்லாத பரிசுத்த பொருளை. அதாவது பரந்தபடியிலே இதுதான் ஆரம்பம் என்று கூற முடியாது. ஆகாயத்தில் இதுதான் ஆரம்பம் என்று எங்கேயாவது கூற முடியுமா? முடியாது. அதைத்தான் கொடுக்கிறார். தொடக்கம்
இடைநிலை, இறுதி இவை ஏதும் இல்லாத பரிசுத்தமான பொருள். அணுவின் சிறிய அணுவை காட்டிலும் சிறிய அணுவாக விளங்கும் பொருளை. அணுவை பற்றிய தகவல்கள் நமக்கு 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு வேற்று நாட்டுக்காரர்களால் தெரிய வந்தது என்று எல்லோரும் கூறுகிறார்கள். ஆனால் நம் தமிழ் பாடல்களிலே அணுவை பற்றி ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாலேயே கூறியிருக்கிறார்கள். ஆகையால் நம்மிடம் இருந்ததைத்தான் அவர்கள் சொன்னார்களே தவிர அவர்கள் ஒன்றும் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் நான் என்று மாறுதொட்டி கொண்டார்கள் அவர்கள். அணுவாக விளங்கும் பொருளை, அணுவினை காட்டிலும் சிறிய அணுவாக விளங்கும் பொருளை, மலமும் நெஞ்சும் குணத்ரயமும் மும்மலங்களும் ஆணவம் கண்மம் மாயை, இவைதான் மும்மலங்கள் என்று கூறுவார்கள். இந்த மாயையால் தான் நாம் பிறந்தவுடன் பழைய நிலைமைகள், பழைய அறிவுகள் எல்லாம் மறந்து புதியதாக படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கதை கூட சொல்லுவார்கள். 2 பேர் +2 எழுதிவிட்டு ஒருவன் தான் மதிப்பெண் பெறாமல் ஃபெயில் ஆகிவிட்டான். ஆகையால் அவன் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறவும் பக்கத்தில் அவனுடைய நண்பர் கூறினார், அதே அந்த மாதிரி தற்கொலை பண்ணி கொண்டால் மறுபிறவி வந்து மீண்டும் முதலில் 1ஆவதிலிருந்து படிக்க வேண்டி வரும். இதிலே இந்த அரியர்ஸ் மட்டும் எழுதிவிட்டால் அந்த காலத்திலே எல்லாம் ஒரு முறை தான் எழுத முடியும். எழுதி ஒரே முறையிலே பாஸ் செய்த வேண்டும். எல்லா பேப்பர்களிலும் நீங்கள் அதிலே தேர்வு உண்டான மதிப்பெண்கள் பெற்றால்தான் நீங்கள் அதிலே தேர்ச்சி பெற்றதாக கூறுவார்கள். இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் பரீட்சை வைத்து அதிலே மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றதாக அளிக்கிறார்கள். இந்த ஆகையால் நீ தற்கொலை செய்து கொள்ளாதே என்று அது கூறினவுடன் அவனும் மனம் திருந்தி இப்பொழுது நாம் அந்த பாடத்தை மட்டும் எழுதி பாஸ் செய்து அவனும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல வேலையிலே சேர்ந்து நன்றாக இருக்கிறார் என்று கூறுவார்கள். இது உண்மையிலேயே நடந்த கதை. இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய 4 கரணங்கள். இந்த கரணங்கள் என்று சொல்லுவார் அல்லவா, மனம் உடலிலே எங்கே இருக்கிறது என்று இதுவரைக்கும் இந்த டாக்டர்கள் கூட எங்கு இருக்கிறது, அது ஒரு உறுப்பா என்றால் தெரியவில்லை. மனம் இருக்கிறது, ஆனால் அதை தனியாக எடுத்து கண், காது, மூக்கு, இருதயம், மூளை இவையெல்லாம் தனித்தனியாக கூட உடலிலிருந்து எடுத்து விடலாம். அந்த ஒருவனுடைய மனம் என்பதை அதை தனியாக எடுத்து விட முடியாது. புத்தி அது போலத்தான். ஒருவருடைய புத்தி, அந்த புத்தியை மற்றொருவருக்கு இந்த புத்தி வைத்து விடலாம் என்று அதுவும் பண்ண முடியாது. அகங்காரம் அது தான் என்ன நினைக்கிறோம், தான் என்ற கொள்கை வைத்திருக்கிறவர்களுக்கு அந்த அகங்காரம் வரும். சித்தம் என்பது எண்ணங்களின் தெளிவு. அதுதான் சிந்தை தெளிவாக்கு
அல்லாவிடில் செத்த உடலாக்கு என்பார் பாரதியார். சித்தம் நன்கு அமைய வேண்டும். ஆகிய 4 கரணங்களும் துவம், அதாவது ராஜசம், தாமசம், தமோகுணம், இந்த 3 குணங்களும் இவை இவை 3ம் மனிதனுக்கு இருக்கின்றன. அது உணவு உட்கொள்ளுவதால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்கிறார்கள். அற்றதொரு காலம் நிகழும் முடிவினை நீங்கின ஒரு வேளையில் துளங்கும் அருள் உருவத்தை, இவை எல்லாம் நீங்க வேண்டும். அதாவது மும்மலங்களும், அப்புறம் பிறகு கரணங்களும், இந்த முக்குணங்களும், இவை எல்லாம் மனிதனுக்கு நீங்கி அவை அற்றதொரு காலம் நீங்கின ஒரு வேளையில் துளங்கும் அருள் உருவத்தை, அப்பொழுது மனதிலே ஒரு உருவம் நமக்கு தோன்றும் என்கிறார். முடிவில் ஒன்றென்றிருப்பதனை, ஊழிக்காலம் முடிகின்ற சமயம் ஒன்று என்னும் பொருளாக இருப்பதனை நாம் உணரலாம். நிறைவு குறைவு ஒழிவர, நிறைந்தது குறைந்தது நீங்கி போவது என்பது ஏதும் அற்று, ஏதுமில்லாமல். அதாவது இதிலே நிறைந்தது, இதிலே குறைந்தது, இது நீங்கி போவது, அப்படி இல்லாத தன்மை. நிறைந்ததெங்கும் நிற்பதனை, நிறை பொருளாக எல்லா இடங்களிலும் நிலைத்து நிற்கும் பொருளை, நிகர் பகர அரியதை, இதற்கு சமம் அதுதான் என வேறொரு பொருளை ஒப்புரைக்க இயலாததை, இதற்கு நிகரான இன்னொன்றை கூற முடியாது. விசும்பின் புறத்ரயம் எரித்த பெருமானும், வானில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் இருந்த திரிபுரத்தை சிரித்தே எரித்த சிவபெருமானும் உன்னை நோக்கி. அப்படி ஒரு காலம் வரும் பொழுது சிவதத்துவம் நமக்குள் வந்துவிடும். சிவதத்துவம் வந்துவிட்டால் இந்த ஆன்மாவுக்கு நிலையான பதவி சிவனிடம் கிடைக்கும். பிறகு பிறப்பு இறப்புகள் இருக்காது. நன்மை தீமைகள் உனக்கு விளையாது. நல்வினை தீவினையால் அனுபவிக்கும் பிறப்பு இறப்புகள் இல்லாமல் போய்விடும். இதைத்தான் கொடுக்கிறார். நிருப குருபர குமரன் என்றென்று, அரசனே குருமூர்த்தியே குமரனே என்றெல்லாம் பக்தி கொடு பக்தி கொடு பரவு அருளிய, பக்தியுடனே போற்றி தொழுதவுடன் அவருக்கு அருளி செய்த மௌன மந்திரந்தனை, மௌன உபதேசத்தை, இந்த மௌன உபதேசத்தை சனகாதி முனிவருக்கு சிவபிரான் கூறினார். அருணகிரிநாதருக்கு முருகர் மௌன உபதேசத்தை கூறினார். சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்றார். அதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். இந்த மௌன உபதேசம் அருணகிரிநாதருக்கு கிடைத்ததை கந்தர் அனுபூதியிலே அவர் கூறியிருக்கிறார். சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. சும்மா இரு என்று சொல்லிவிட்டாய், மனம் என்னால் சும்மா இருக்க முடியவில்லையே, எப்படி அப்படி என்று நினைத்து கொண்டே இருந்த பொழுது அவரை எண்ணங்கள் இல்லாத மனதை வைத்து 12 வருடங்கள் மௌனமாக இருந்து விட்டார். அப்படி 12 வருடங்கள் உண்மை பேசி 12 வருடங்கள்
மௌனமாய் நிஷ்காமிய மௌனமாய் இருந்துவிட்டால் எது நீங்கள் கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு நிறைவேறும் என்பதிலே ஐயமில்லை. ஆகையால் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா குழன்று மறிந்திரனே என்றார். இனிமையாக உபதேசித்து அருள்வாயாக. அதாவது மௌன மந்திரந்தனை மௌன உபதேச மந்திரத்தை பழைய நினது வழி அடிமையை விளங்கும்படிக்கு உன் பழைய அடிமையாகிய அடியேனுக்கு புரியும்படி. என்னவென்றால், இந்த சனகாதி முனிவர்களில் ஒருவர் எண்ணும் பொழுது உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது. ஆகையால் சிவபெருமான் அவருக்கு என்றே இந்த அருணகிரிநாதராக மற்றொரு பிறப்பெடுத்து உலக இன்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு பிறகு முருகன் ஆட்கொண்டதாக கூறுகிறார்கள். இதிலே ஆகையால் தான் பழைய நினது வழி அடிமையையும் விளங்கும்படியாக படிக்கி என்கிறார். அதாவது இந்த அருணகிரிநாதர் முற்பிறவியிலே கூட முருகனை நினைத்து சிவனை நினைத்து வழிபட்டு வணங்கி வந்ததால் உன்னுடைய பழைய அடிமையாகிய அடியேனுக்கும் என்கிறார். ஆகையால் நம் பழைய அடிமை என்றால் இதற்கு முன்னே அவரை தெரிந்திருக்க வேண்டும். பழைய நண்பர் என்றால் அந்த நண்பரை புதிதாக காண்பதில்லை, தெரியும். அப்படி கூறுகிறார். அடியேனுக்கும் புரியும்படி இனிது உணர்த்தி அருள்வாயே, இனிமையாக உபதேசித்து அருள்வாயாக முருகா என்கிறார். பிறகு தகு என்ற தாளத்திலே இப்படி என்று பலமுறை இந்த ஓசையுடன் இடக்கையும் உடுக்கையும் இவையாவும் இடது கையால் கொட்டும் தோல்பறைகளும் உடுக்கை வாத்தியங்களும் பிற எல்லா ஒளிக்கருவிகளும் முகுமுகு என பேரொளியோடு அதிரும்படி முழங்க இப்பழமையான முதிர்ந்த பூமி பிளவுபட்டு வெடிக்க நிமிர் அழகை கரணமிட நிமிர்ந்து நின்று பேய்கள் கூத்தாட உலகெங்கும் பிரமிக்க உலகம் எங்கிலும் உள்ள மக்கள் திகைத்து நிற்க நடமுடுகு பைரவர் பௌரி கொண்டின்புற வேகமாக நடனம் செய்யும் பைரவ மூர்த்திகள் கூத்தாடி மகிழ படுகளத்தில் 1 கோடி அசுரர்கள் இறந்து படும் பொற்களத்தில் கோடிக்கணக்கான முது கழுகு கொடி கருடன் முதிர்ந்த கழுகுகளும் காக்கைகளும் கருடன் பருந்துகளும் அங்கம் பொறக்குருதி நதி பெருக பிணங்களின் அங்கங்களை கொத்தி தின்றதால் இரத்த வெள்ளம் பெருக வெகுமுக கவந்தங்கள் நிறுத்தமிட பல வகையான தலையற்ற கபந்தங்கள் என்றால் உடல் குறைகள் கூத்தாட. அதாவது வெகுமுக கபந்தங்கள், கபந்தன் தலையில்லாத உடல், இந்த வெகுமுக கபந்தங்கள் நிறுத்தமிட பல வகையான தலையற்ற உடல் குறைகள் கூத்தாட. தலை விழுந்த உடனே உடல் நடுங்க ஆரம்பிக்கும். அதை குறிப்பிடுகிறார். இதிலே ஒரு சிறிய கதை ஒன்று கூறுவார்கள். போரிலே ஒரு வீரன் ஒருவனுடைய காலை வெட்டி கொண்டு வந்து விட்டான். 2 காலையும் வெட்டி மன்னரிடம் கொண்டு, நான்
எதிரிகளுடைய காலை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அவர் இனிமேல் ஓட முடியாது, இனி எங்கும் போர் செய்ய முடியாது என்று சூளுரைத்தார். நீ காலை வெட்டியிருக்கும் பொழுது தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கலாமே என்று கேட்டாராம் மன்னர். அந்த தலையை ஏற்கனவே யாரோ வெட்டி விட்டார்கள் மன்னா, ஆகையால் எனக்கு கிடைத்தது கால்தான், அதைத்தான் கொண்டு வந்தேன் என்றாராம் அந்த வீரன். இப்படி சொல்வார்கள். வெகு வந்த அந்த கால்கள் கூத்தாடுகின்ற பொழுது வெட்டி கொண்டு விட்டார், தலையை யாரோ வெட்டி விட்டார்கள். அதற்கு இதிலே அந்த நினைவு வந்தது, ஆகையால் இந்த கதையை கூறுகிறேன். உடல் குறைகள் கூத்தாட முரசதிர நிசிசரரை வென்று, முரசு வாத்தியம் பேரொளி முழங்க, நிசிசரன் என்றால் அசுரர்கள், அசுரர்களை வெற்றியுண்டு இந்திரருக்கு அரசு அளித்த பெருமாளே, தேவேந்திரனுக்கு விண்ணுலக அரசை ஆட்சியை தந்த பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர். அகர முதலன ஊரை செய் 50 லட்சரமும் அகில கலைகளும் வெகு விதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளை எப்பொருளுமாய அறிவை அறியவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடுநடு முடிவில் துங்கன் துணை சிறிய அணுவை அணுவினில் பலமும் நெஞ்சும் குணத்ரயமும் மற்ற ஒரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்கும் நிற்பதனை நிகழ்பகர அறியதை விசும்பின் புறத்ரயமெரித்த பெருமானும் நிருப குருபர குமர என்றென்று பத்தி கொடு பரவ அருளிய மவுன மந்திரந்தனை பழைய நினது வழி அடிமையையும் விளங்கும் படிக்கினது உணர்த்தி அருள்வாயே. நிருப குமர குருபர நிருப குருபர குமர என்றென்று பத்தி கொடு பரவ அருளிய மவுன மந்திரந்தனை பழைய நினது வழி அடிமையையும் விளங்கும்படி கிணிதுணர்த்தி அருள்வாயே. தகு தகுகு தகு தகுகு தந்தந்த தகுகு டிகு 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 டின் டின் டிகு குடித தகுதகன என செகுத தந்தந்தரி தகுகு தந்த தகுதீதோ தன தனன தன தனன தன தனன
தந்தந்த தத்தன டுடு 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 டுன் டுன் டுடு டுடு தரரரரிரிரிரி என்றென்றிடக்கையும் உடுக்கையும் இயாம் இவையாவும் முகுமுகன அதிர முகிரண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணமிடல் உலகெங்கும் பிரபிக்க நடம் உடுகு பைரவர் பவுரி கொண்டின் புறப்படுக்களத்தில் ஒரு கோடி முது கழுகு கொடி கருடன் அங்கம் பொறக்குருதி நதி பெருக வெகு முக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிசிசரரை வென்று இந்திரர் கரசளித்த பெருமாளே முதுகழுகு கொடி கருடனங்கம் போர் குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிசிசரரை வென்று இந்திரர்க்கு அரசளித்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.